அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? போன வீடியோ மாரிதாஸ் அவர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நெறைய பேர் வந்து அந்த கீர்த்தனாவ பத்தி ஏதோ ஏஐ வீடியோ போட்டாராமே. சோ அதனால தான் கைது பண்ணிட்டாராமே. சோ அத பத்தி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அத பத்தி டீட்டெயில்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல, அவர் வந்து ரிவ்யூ போறப்போ ஒரு விஷயத்த சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மோசமான படம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த படத்த எப்படி நல்ல படமா மாத்த முடியும் அப்படின்னா, அத விட மோசமான படம் ஒண்ணு வந்ததுன்னா, ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுருவாங்களா, இதுக்கு அந்த படமே பரவால்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்களாம். சோ அத மாரி தான் இப்ப தாவேக்கா ஆட்சி போயிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். இதுக்கு திமுக காரனே பரவாயில்லையே, அவனும் இதுதான் பண்ணான், இப்ப தாவேக்காவும் இதுதான் பண்றான் அப்படிங்கிற மாரி இந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணோம். நம்ம சேனல்ல நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ அப்போ என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா, விஜய் குறித்து அவதூறா பேசினாரு. விஜய பத்தி அது இது அந்த இமேஜஸ்லாம் வச்சு நான் பார்த்தேன் தம்ப்நெயில்லாம் போட்டிருந்தாரு. ரொம்ப அவதூறு பரப்புனாரு. சோ அதனால கைது செய்யப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைபர் கிரைம் போலீஸ் சைட்ல இருந்து விஷயம் அப்படிங்கிறது லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் எவன் என்ன ஐடியாவ குடுத்தான், என்ன சொன்னான் அப்படின்னு தெரியல. நீங்க விஜய வச்சுலாம் இந்த விஷயத்த மூவ் பண்ணீங்க அப்படின்னா, அவர் ஈஸியா பெயில் வாங்கிடுவாரு. சோ வேற ஏதாவது பெண்கள் சம்பந்தமான விஷயத்த வந்து நீங்க உள்ள இழுத்தா மட்டும்தான் மாரிதாச நீங்க பெயில் வாங்க முடியாம தடுக்க முடியும்னு எவன் என்ன ஐடியா கொடுத்தானு தெரியல. உடனடியா இந்த சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ என்ன சைபர் கிரைம் சைட்ல இருந்து நியூஸ் வெளியாகுது அப்படின்னா, கீர்த்தனாவை பத்தி ஏஐ வீடியோ ஒன்னு வந்து தப்பா போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏஐ வீடியோலாம் கிடையாது. அது ஒரு இமேஜ். நானுமே பார்த்திருக்கேன். வீடியோ அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன வேற வேலை கிடையாதா? கீர்த்தனாவை பத்தி ஏஐ வீடியோ பண்ணி ஆபாசமா போடுறது அவருக்கு என்ன வேலையா என்ன? ஒரு இமேஜ் ஒண்ணு. இமேஜுமே தப்பான இமேஜ்லாம் கிடையாதுங்க. அந்த இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யாராவது ரொம்ப டெக்கி பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியல. இல்ல எதுலயாவது சாஃப்ட்வேர்ல போட்டு இது ஏஐ இமேஜா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல. முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த இமேஜ் நான் காட்டக்கூடிய இமேஜ் வந்து ஏஐ இமேஜா இல்ல உண்மையா எடுக்கப்பட்ட இமேஜா அப்படின்னு. சோ இந்த இமேஜ பத்தி தான் தன்னுடைய எக்ஸ் பேஜ்லயும் சரி யூடியூப்லயும் சரி மாரிதாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்கன்னா இந்த ஆபாசமா பேசுவாங்கல்ல அத மாதிரிலாம் பேசல. இத மாதிரி ஒரு நபர் கீர்த்தனா கூட இருக்காங்க. அவர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த இமேஜ பார்த்திருப்பீங்க. சேர் மேல அவங்க அமைச்சரு அவங்க அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. அவர் வந்து சேர் மேல அந்த பையன் வந்து கைய போட்டுக்கிட்டு அப்படி போய் நிக்க கூடாதுல்ல. அது வந்து ஒரு மாண்பு கிடையாதுல்ல. அவங்க அமைச்சரு. நீ பர்சனல் லைஃப்னா வீட்ல வச்சுக்கலாம். ஆனா நீ வந்து அந்த ஆபீஸ்ல வந்து இப்படி நிக்கிறது வந்து வேற யாரையாவது நிக்க விட்டுருவாங்களா என்ன? சோ அத மாதிரி நிக்கிறத விமர்சனம் பண்ணிட்டு இத மாதிரி நபர்கள்லாம் கூட விட்டீங்க அப்படின்னா அரசு சார்ந்த விஷயங்கள் வந்து எவ்வளவு விஷயங்கள் வெளியில போவதற்கான வாய்ப்பு உண்டு. சோ இவர் யாரு? இவர் வந்து ஒரு அரசு அலுவலரா? இல்ல அமைச்சர் கூட இருக்கக்கூடிய அதிகாரியா? இவர் யாரு இங்க ஆபீஸ்க்கு வந்தாரு? என்ன? இவங்க வந்து கூட இருக்க செக்யூரிட்டி எல்லாம் விட்டுட்டு இவங்க இந்த நபர் கூட தான் மதன் அந்த இமேஜ்ல காட்டப்பட்ட நபர். சோ அந்த நபர் கூட தான் இவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அமைச்சருக்கு அழகு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போனா ஜென்யூனா தான் எழுதியிருப்பாரு. ரொம்ப பர்சனல் லைஃப பத்திலாம் எழுதியிருக்க மாட்டாரு. சோ அந்த இமேஜ போட்டு எழுதியிருப்பாரு. அந்த இமேஜ் வந்து ஏஐ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சோ கீர்த்தனா அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை பத்தி அவர் அவதூறா இந்த இமேஜ போட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரே ஒரு ட்வீட்டை வச்சு தான் இப்ப இந்த கைது அப்படிங்கிறது நடந்திருக்கு. திமுக ஆட்சியில நடந்தது இல்ல அதே தான் இப்போ இந்த தாவேக அரசும் நடத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க நான் ஏன் மாரிதாஸ் வந்து இந்த அளவுக்கு இவங்க ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் இதுக்கு போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். இதுக்கு முழுக்க காரணம் ஆதவ் அர்ஜுனா. அவருடைய கை தான் இங்க தாவேக்காவுல போயிட்டு இருக்கு. அவரு தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கீர்த்தனாவும் நம்ம ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆளுங்க வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அதனால தான் எல்லாமே நீங்க பாருங்க இதுல அடிப்படுற பேர் எங்கேயுமே விஜய் அப்படின்னு அடிப்படுறதே இல்ல. ஆதவ் அர்ஜுனாவோட ஆளு, ஆதவ் அர்ஜுனாவோட டீம் இப்படின்னு தான் அடிப்படுது. இந்த கீர்த்தனா வந்து ஒன்னும் ரசிகர் மன்றத்துல விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து கட்சி தொடங்கினதுல இருந்து அப்படிலாம் டிராவல் பண்ணவங்க கிடையாது. இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்ல வேலை பார்த்தவங்க. ஆதவ் அர்ஜுனாவும் ஸ்ட்ராட்டஜி டீம்ல வேலை பார்த்தவரு. இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் அப்படியே இருந்ததுனால ஆதவ் அர்ஜுனா தான் இந்த கீர்த்தனா உள்ளவே கொண்டு வராரு. உள்ள கொண்டு வந்து அமைச்சர் பதவி வரைக்கும் வாங்கி கொடுத்திருக்காரு. சோ இதுதான் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் கீர்த்தனாவுக்கும் உள்ள லிங்க். சோ இந்த கீர்த்தனாவை போட்டு ஆதவ் அர்ஜுனாவையும் போட்டு அடிச்சாரு. மாரிதாஸ் வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணாரு. இந்த கீர்த்தனாவை பத்தியும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணாரு. சோ இதெல்லாம் வச்சுதான் இப்போ வந்து மாரிதாஸ் வந்து உள்ள தள்ளியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஏஐ இமேஜா இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மாரிதாஸுக்கு வந்து ஏஐ இமேஜ் எடுத்துட்டு வந்து வச்சு அப்படி வந்து வீடியோ பேசணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் அத மாதிரி ஆளும் கிடையாது அப்படிங்கிறப்போ அது ஏஐ இமேஜா இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. பட் கோர்ட்ல வந்து ஈஸியா வந்து அது ஏஐ இமேஜா இல்லையா எங்க இருந்து அந்த இமேஜ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு
மாரிதாஸ் வந்து வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சீக்கிரம் ஜாமீன் வாங்கிடுவார் அப்படின்னு வைங்களேன். திமுக ஆட்சியில போன உடனே குண்டாசை உடைச்சிட்டு ஈஸியா வந்துடலாம்ல. அத மாதிரி நம்ம என்னமோ செங்கல்ல உடைக்கிற மாதிரி திமுக ஆட்சியில குண்டாசை உடைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயமா இருந்தது. ஏன்னா அவ்வளவு பொய்யான குண்டாசு போட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதுல எந்த வழக்கு போட்டாலும் ஈஸியா உடைச்சிட்டு வெளில வந்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் திமுக அரசுக்கு உண்மையாலாம் அவ்வளவு சாரி இந்த தாவேக அரசுக்கு உண்மையாலாம் அவ்வளவு கோபம் இருக்கு. இங்க பெண்களை பத்திலாம் இழிவா பேசினா, தவறா பேசினா, சின்னதா இதை மாதிரி பேசினா கூட நாங்க நடவடிக்கை எடுப்போம். அந்த அடிப்படையில தான் எடுக்கிறோம். நாங்க வந்து யோகியன் உத்தமன் அப்படின்லாம் பேசுறாங்க அப்படின்னா இந்த திமுக இருக்கக்கூடிய எத்தனை மீசைகள் வந்து என்னென்ன பேசிட்டு இருக்கு தெரியுமா? தவேகாவை பத்தி எவ்வளவு இழிவா மட்டமா விஜய் குறித்து விஜய் த்ரிஷா வாழ்க்கை குறித்து எவ்வளவு மட்டமா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அவ்வளவு தைரியம் இருக்குன்னா அவங்கள கைது பண்ணலாம்ல. இந்த நக்கீரன் பிரகாஷ், நக்கீரன் கோபால், இந்த முக்தார், இவங்கெல்லாம் என்னென்ன பேச்சு பேசுறாங்க, எவ்வளவு மட்டமா பேசுறாங்க. ஏன் அவங்கள கைது பண்ண முடியல? ஏன் நீங்க திருச்சி சூர்யாவை கைது பண்ணீங்கல்ல, அன்னைக்கு தானே முக்தாரையும் தேட ஆரம்பிச்சீங்க. முக்தார் தலைமறைவு அப்படிங்கிற செய்தி வந்ததுல ஏன் இன்னும் கைது பண்ணல? ஏன் முக்தாரை கண்டுபிடிக்கவே முடியல? தமிழ்நாட்டு போலீஸால முக்தார் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கண்டுபிடிக்கவே முடியல என்ன? அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய மட்டமான கேடுகட்ட அரசியல் இருக்குங்க. நம்ம திருமாவளவன் இருக்காரு இல்லையா, அவரு தான் வந்து முக்தாரை கைது பண்ணக்கூடாது, அதாவது முக்தார் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் அவர் கைது பண்ணக்கூடாது, நியூஸ் வந்து தலைமறைவு அப்படின்னே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காராம். ஏன்பா திருமாவளவனுக்கு என்ன அப்படின்னா, ஒண்ணு திமுக பாசம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முக்தார் வந்து ஏற்கனவே சத்யன் டிவி எல்லாம் வேலை பார்த்துட்டு வெளியில வந்து ஏதோ ஒரு கருமாந்திரம் நினைக்கிற ஒரு சேனல், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணார்ல, அந்த சேனலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே திருமாவளவன் டீம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலா அந்த சேனல்ல எடுக்கப்பட்ட இன்டர்வியூ திருமாவளவன் இன்டர்வியூ அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க மேலலாம் விஜயை பத்தி அவதூறா பேசுற, அவங்க மேல தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுற அவங்க மேலலாம் இந்த காவல்துறை கையை வைக்கல. இப்போ மாரிதாஸ் மேல கையை வச்சிருக்கு. சரி, நீங்க கைது பண்ணிட்டீங்க, அது இமேஜா என்ன அப்படின்னு மாரிதாஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு வெளில வராரு அப்படின்னு வச்சுப்போம். நாம ஜென்யூனா கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் இருக்கு. இன்ஸ்டாவில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து இன்ஸ்டாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாங்க. தெரியல, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வர சொன்னாங்க. வெளிநாட்டில் வாழக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பலாயிரம் கோடி, 2000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி, 1000 கோடி, 2000 கோடின்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸை இன்ஸ்டாவில் வர சொல்லி அழைப்பு விடுத்தவங்க தான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள். ஸோ அவங்க சம்பந்தமா சில தகவலை நாமளும் சொல்றேன், நம்ம மேலேயும் அவதூறு பரப்புறோம் அப்படின்னு கேஸ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தளபதி பாட்டுக்கு குத்தாட்டம் போட்ட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம பேரலா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு இவங்க தானே தொழில்துறை அமைச்சர், இவங்க தானே வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தொழில் சார்ந்து இங்க கொண்டு வரணும். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 29,000 கோடி வந்து ஆந்திராவுக்கு போயிருக்குங்க. மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான நிறுவனம் தான். ஸோ அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தது. பட் இங்க தான் நம்ம தொழில்துறை அமைச்சர் வந்து தளபதி பாட்டுக்கு குத்தாட்டம் போடுறதும், இன்ஸ்டாவில் நம்ம பேசினா இன்வெஸ்டர்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த நேரத்தில் ஆந்திரா பேசி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 29,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. திமுக ஆட்சியில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. கூகுளோட ஏஐ ஹப் வந்து தமிழ்நாட்டில் வர வேண்டியதா இருந்தது. சுந்தர் பிச்சையும் அதுக்கு தான் ஆசைப்பட்டாரு. ஆனா இங்க சரியா அவங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுக்கல. அப்படிங்கிற டைம்ல அந்த சுந்தர் பிச்சை அவங்க ஹெட் யோசிக்க ஆரம்பிச்ச அந்த டைம்ல வந்து ஆந்திரா வந்து உள்ள கேம் பிளே பண்ணி அதை ஆந்திராவுக்கு கொண்டு போனாங்க. இதே மாதிரி நிறைய நிறுவனம் திமுக ஆட்சியில் போச்சு, அதை நம்ம விமர்சனம் பண்ணோம். இப்போ அதான் நடந்திருக்கு. இப்போ இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க படிஞ்சு வரல போயிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. இவங்க பேச்சுவார்த்தையே நடத்தாம இங்க வந்து டான்ஸ் போட்டுட்டு இருக்கிறது, தளபதி பாட்டுக்கு டான்ஸ் போட்டுட்டு இருந்தா அங்க போச்சு அப்படின்னா எவ்வளவு வெறியா வரும். இது ஒண்ணு மட்டும் தான் போயிருக்கா? இந்த மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இந்த நிறுவனம் மட்டும் தான் போயிருக்கு அப்படின்னு பார்த்தா லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசா போகுது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து ஒரு 2,500 கோடி இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை தமிழ்நாடு அரசு கூட போயிட்டு இருந்திருக்கு. பட் இங்க இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பிஸி ஆகிட்டனால அந்த நேரத்துல ஆந்திரா வந்து பேசி அங்க கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அக்னி ஆஸ்ட்ரா எனர்ஜெட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இங்க ஒரு 1,500 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருந்திருக்காங்க. பட் இங்க இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து வேற ஒரு விஷயத்துல பிஸியா இருந்ததுனால அங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. ஸோ இதை மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க இன்ஸ்டாவில் பேசிட்டு இருந்த இந்த நேரத்துல இவங்க தளபதி பாட்டுக்கு குத்தாட்டம் லேடிஸ் கூட எல்லாம் சேர்ந்து போட்டுட்டு இருந்த இந்த டைம்ல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போயிருக்கு. பட் இதுக்கு தவேக அரசு நடவடிக்கை எடுக்குமா? இப்போ ஒரு இமேஜ் அது உண்மையா பொய்யான்னு கோர்ட்டு தான் சொல்லணும். பட் பொய் அது இமேஜ், அது பொய்யான இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் போட்டதுக்கு இப்போ மாரிதாஸை கைது பண்ணியிருக்கீங்களா? இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுட்டு இங்க ஊர் சுத்திட்டு தளபதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னொரு ஸ்டேட்டுக்கு போட்டுருக்காங்க. அப்ப இவங்க மேல கேஸ் போடணும்ல, தவேக அரசு கேஸ் போடுமா?